ஹாய் ஹலோடா எல்லாம் ஹெட்செட் மாட்டிக்கோங்க. வார்னிங் தமிழ் டிஸ்கிரிப்ஷன் பார்த்து படித்து அப்புறம் என்னோடய வீடியோ பாருங்கள். பிடிக்கலன்னா பார்க்க வேணாம். எண்டிங் வீடியோலாம் நான் போடுறேன். இடையில என் மைண்டுக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அதுவும் நான் போட்டுருவேன். எதுவும் கோச்சிக்காதீங்க. அப்புறம் லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நான் நல்லா பண்ணுறேன்னா அப்படின்ட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் இதில் தான் நான் தெரிஞ்சுக்குவேன். ஓகேடா. டேவோட ஸ்பெஷல் நைட் பார்ட் 2 தான்டா. போன பார்ட் நான் எதோடு ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, உங்களுக்கும் டேவுக்கும் மேரேஜ் ஆகிருக்கும். மேரேஜ் ஆன அடுத்த செகண்டே டே வந்து உங்களை காலேஜ் கூட்டி போயிருப்பான். அவ்வளோ பேர் உங்களை தான் பார்த்துருப்பாங்க. உங்களையும் இந்த பைக்லேருந்து இறக்கி எல்லாமே பார்க்குறாங்க அப்படின்ட்டு இதே டயத்தில் உங்களை இழுத்து பிடிச்சி டே கிஸ் பண்ணியிருப்பான். நான் அதோடு தான் ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதுலேருந்து கண்டினியூடாக உங்கள் கண்ணிலேருந்து அவ்வளோ டேர்ஸ் வருது. காலேஜில் இருக்கவங்க எல்லாம் உங்களை தான் பார்க்குறாங்க. உங்களால் முடியலை. உங்கள் கை எடுத்து டேவை ஒரு மாதிரி புஷ் பண்ணுறீங்க. ஆனால் அவ்வளோ க்ரிப்பாக அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ணுறான். அவங்க கண்ணில் அப்படி டீயர்ஸ் வருது. இந்த காலேஜில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் தயங்கும் உங்களையும் தான் பார்க்குறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் இருக்கையில் அவங்கள பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. என்னடா வாழ்க்கை அப்படின்ட்டு. தயாங் நல்லா கிஸ் பண்ணிவிட்டு தயாங்க லவ் பண்ணியிருப்பாளடா, அவளும் பார்க்குறான். தயாங் அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சு தான் நல்லா கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். தயாங்கோட ஃப்ரெண்டு இப்போ தான் 2 பேருமே பைக்கில் வர்றாங்க. தோணை விட்டுட்டு உள்ளே வந்து பார்த்தா நடுவில் நின்று உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜான்க்கெல்லாம் செம்ம கோவம் வந்துருச்சு. அவனே பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டான். என்னடா அவன் என்ன பண்ணுறான்னு பாடுறா விஷ்ணு, அவன் ரொம்ப ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கான்டா. தோணு தான் ஆட்டோ பிடிச்சி வந்திருப்பான். இன்னைக்கு செத்தாங்க எல்லாம், என்னை விட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. தம்பி நீ புலம்புனது போதும், காசு கொடுத்துட்டு போப்பா. அண்ணா என்னங்க? என்னப்பா நீ வாட்டில் 10 ரூபா கொடுத்துட்டு போற? ஐயா அண்ணா கணக்கில் வச்சுக்கோங்க. நீ யாருன்னே தெரியாதா? அண்ணா என்னை ஊரில் கேட்டு பாருங்கண்ணா, என் பேர் சொல்லுவாங்க. உன் பேர் நட சொல்லிட்டு போடா. அதாண்ணா அப்படின்ட்டு ஆட்டில் உள்ளே போய்கிட்டு இருக்கான். என்னடா மச்சான் அங்கேருந்து வந்துட்டு இங்கேருந்து ஸ்டாப் ஆகி நிற்கிற? எல்லாம் உன்னுட்டு தான்டா. என்னடா அங்கே போடுறா. தோணும் பார்க்குறான். மச்சான் காலங்கத்தால என்னடா படம் ஓட்டிக்கிட்டு இருக்கான். வீட்டில் பண்ணுறதெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னோட அலும்பு தாங்காமல மச்சான். இட்டா இங்கே பாய போட்டு உச்சிவான் போல. எல்லாத்துக்கும் நீ என்னடா காரணம்? அதையும் பண்ணு. ஜானு அன்னைக்கு பண்ணது ஏதோ தான், ஆனால் இன்னைக்கெலாம் நான் இல்லைடா. உங்களால் ப்ரீத் பண்ண முடியலை. இப்போ தான் உங்கள் லிப்ஸை விடுறான். உங்கள் கண்ணே கலங்கிருச்சு. உங்களை பார்க்குறான். என்னடி ரொம்ப வலிக்குதா? இதுவே இப்படி வலிக்குதுண்ணா இன்னைக்கு எவ்வளவோ இருக்குது. இப்போ தெரியும்டி இந்த தயாங் யாருன்னு. என்கிட்டயா வச்சுக்கிட்டேல, என்னவே ஏமாத்தினல. டி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா 1 வீக்கில் கல்யாணத்தை வச்சுட்டு எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்? எனக்கு எவ்வளோ தைரியம்டி. இந்த காலேஜ்லேயே என்னை பார்த்து எவ்வளோ பேர் தெரியுமா பயப்படுவாங்க. எவ்வளோ பேர் தெரியுமா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாலுங்க. அவ்வளோலாம் விட்டுட்டு உனக்கு ஓகே சொன்னேன்டி. எனக்கு உனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்போ அப்படியே அழுகுறியோ? இந்த கண்ணை பார்த்தாண்டி விழுந்தேன். யாருக்கும் விழுகாதண்ணா உன் மேலே விழுந்தேன். ஆனால் இப்போ தோணுதுடி இந்த கண்ணு தான் என்கிட்ட உனக்கு நரகத்தை காட்ட போகுது. ஆனால் இப்போ சுரண்டி உனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருதுடி. அவங்க லிப்ஸை விட்டுருப்பாளடா. ஜானு விஷ்ணு தோணுதான். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? அதுவும் காலேஜில் வந்து மச்சான் பொண்டாட்டி இல்லடா, அதான் எல்லாரும் தெரிய வேணுமா? தெரியணும்னா அதுக்காண்டி இப்படி தான் பண்ணுவியா? எப்படா பண்ணுறது? எதுவும் புரிய வேணா. இவன் மேலே நான் எப்படி உயிராக இருக்கேன்னு. உயிராக இருக்குன்னு நினைக்கிறியாடி? மயிரில் கூட மேலே எனக்கு இல்லடி அப்படின்ட்டு உங்களை பார்க்குறான். அப்புறம் மச்சான் நீங்கள் கிளாஸ் போடா, என் பொண்டாட்டியை போய் ஸ்கூலில் விட்டு வரேன். இல்லை நானே போய்க்கிறேன். எப்படிடி? புருஷன் இருக்கல்ல, இனிமேல் நான் தாண்டி உனக்கு கூட்டி போகணும். எல்லாம் மச்சான். ஆமாம் மச்சான் நீ தான் கூட்டி போன தங்கச்சியை. அவங்க கையை பிடிச்சி அவன் டைட்டாக பிடிச்சி உங்களை கூட்டிகிட்டு போகிறான். ஒரு மாதிரி தரன்னு இழுக்கிற மாதிரி. உங்கள் சாரியெல்லாம் ஒரு மாதிரி பின்னுது. கால் வலிக்குது. சரி வலிக்குதாடி? உங்கள் கையை விட்டுட்டு உங்கள் ஷோல்டரில் கையை போட்டு க்ரிப்பாக அவன் பக்கத்தில் இழுத்துக்கிட்டு தான் உங்களை பிடிச்சிக்கிட்டும் போகிறான். தயாங்கோட கையை எடுக்கிறீங்க. இப்போ மட்டும் கையை டச் பண்ண கை புட்டக்குன்னு உடச்சிருவேண்டி. என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
எனக்கு கோவத்தை மட்டும் ஏற்றி விட்ட, அவ்வளோ தாண்டி எங்கேயும் நான் கொன்றுவேன் அப்படின்ட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபேஸில் ஸ்மைலோடு அவங்கள பார்த்து சொல்கிறான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அங்கே நிறைய பேர் பார்க்குறாங்களடா. ஆ, என்ன பார்க்குறீங்க? ஓ, உங்களுக்கு தெரியாதுல்ல, இவ லவர் தானே உங்களுக்குலாம் தெரியும். இன்னிலேருந்து அவன் என் பொண்டாட்டி. இன்னைக்கு அவளுக்கு எனக்கு மேரேஜ். இந்தா பாருங்க, நான் கட்டின தாலி தொங்குதா, அதான் இன்னைக்கே நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களுக்கும் தெரியணும்ல அப்படின்ட்டு உங்களை ஷோல்டர் கை போட்டு உங்கள் கிளாஸுக்கும் கூட்டி போகிறான். அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் உங்களுக்கு தயங்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியுது. இது ஹேலிக்கும் தெரியுது. ஏன்னா தயங்க அவள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு அதுக்கடுத்து நம்மகிட்ட தான் வருவேன் அப்படின்னு நினச்சி அவள் எல்லா பிளான் போட்டா. கடைசியில் அவளுக்கே ஆப்போசிட்டாக வந்துருச்சு. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. தயாங் உங்கள் கிளாஸ்க்கும் கூட்டி போயிட்டான். அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்ட்ரோ பண்ணுறான். ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கும் தயாங்கும் லவ் பண்ணுறது தெரியும், மேரேஜ் ஆச்சுன்னு தெரியாது. அங்கே தான் மாஹி இருக்கா. அவளுக்கு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, சில ரிலேட்டிவ் மச்சும் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க. அதில் மாஹியோட அம்மா தான் நான் போகிறேன்டி நீ காலேஜ் போ அப்படின்ட்டு இருப்பாங்க. அவளுக்கும் இதுதான் ஓகேன்னு படுது. ஏன்னா தயாங்கை பற்றி நல்லா தெரியும். ஆல்ரெடி தயாங் அவ்வளோ நல்லாவே மிரட்டியிருப்பான். அதனால பயந்துக்கிட்டு அவள் காலேஜுக்கும் போயிருப்பான். உங்களை பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம தான் அப்படின்ட்டு தயாங் எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு மாஹியை மட்டும் பார்த்து முறைச்சிட்றான். ஆ, பொடி போய் உட்காந்து ஒழுங்கா படி. இங்கே தான் இருக்கேன். ஆ, காலேஜ் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போய் பார்த்துக்கலாம். ஆ, ரெடியா ரெடி அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு என் பொண்டாட்டியை பார்த்துக்கங்க அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் சொல்கிறான். தயங்க மேலே ஒரு கண்ணாக இருந்திருப்பாளுங்க. இப்போ அவங்கள பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறாளுங்க. பட் இது எதுவுமே தெரியாமல் ஒரு மாதிரி பயத்தோட மாஹி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு உங்கள் ஹெட்டை டவுன் பண்ணி உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் உங்கள் மேமும் வந்துடுறாங்க. அவங்களுக்கு இந்த நியூஸ் தெரியுது, கிஸ் பண்ணுறது. அவனையும் கூப்பிட்டு வார்னிங் பண்ணியிருப்பாங்க, என்ன இதெல்லாம் வீட்டோட தான் இருக்கணும், இங்கெல்லாம் வச்சுக்கக்கூடாது அப்படின்ட்டு. அவனும் ஓகே மேம், ஓகே ப்ரொஃபஸர் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சாரி கேட்டிருப்பான். ரொம்ப நல்லாவே படிப்பான்லடா. ஏன்னா லாஸ்ட் இயர் அதனால கொஞ்சம் நல்ல பையன் விட்டுருப்பாங்க. நீங்கள் இப்படியே ஹெட்டை டவுன் பண்ணியிருக்கீங்க. மாய்க்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவள் கண்ணே கலங்குது. உங்கள் ஹேண்டை பிடிக்கிறா. திரும்பி அவளை பார்க்குறீங்க. அவனால் சுத்தமாக முடியல. உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அழுகுறா. சாரி ஒயின், சாரிடி, எல்லாம் என் தப்பு தானடி. உன் வாழ்க்கை என்னட்டு தாண்டி நாசமாக போச்சு. சாரி ஒயின், சாரி ஒயினும் அப்படி கெஞ்சி அழுகுறா. உங்களுக்கும் தாங்க முடியல, அப்படி அழுகுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா நீங்கள் 2 பேருமே ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. என்னாச்சுன்னு தெரில. ஆனால் இருந்தாலும் உங்கள் மேலே அவளுக்கு கடுப்பாக இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. லெசன் நடத்துகிறாங்க. அவனால் அதை கவனிக்கவே முடியல. எப்பயுமே நீங்கள் எதாக இருந்தாலும் அந்த மைண்டை இந்த படிக்கிறதுல டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகுறீங்க. பயமாக இருக்குது தயங்க நினச்சாவே. ஒரு பொய்னால உங்கள் வாழ்க்கையே போச்சு. இந்த சைடு தயங்க தான் அவனோட கிளாஸ்க்கு போயிருப்பான். போகையிலேயே மாஹியை பார்த்து என்னடி சொன்ன, நான் அழுவன்னு சொன்னேன்ல, இப்போ புரு அவன் என் பொண்டாட்டி. இப்போயும் என்கிட்ட இருந்து நீ தோத்து தாண்டி போயிட்ட. என்னைக்குமே உனக்கு நான் கிடைக்க மாட்டேன். என்ன சொன்ன? நீ மாதிரி நான் அழுவன்னு சொன்னேன்ல. ஆமாடி, அப்போ விட்டுட்டேன். ஆனால் இப்போ மொத்தமாக எடுத்துக்கிட்டேன். அதுவும் என் பொண்டாட்டியாக இருக்காடி. அவனோட பெஞ்சில் போய் உட்காரான். என்ன மச்சான், தங்கச்சியை போய் விட்டியாடா? ஆ, விட்டேன்டா. தயானுக்கு அவன் எவ்வளவோ உங்களை மேரேஜ் பண்ணாலும் அவனுக்கு இருக்க கோவம் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கிட்டு எதுக்கு நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னு தான் அவன் மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. அவனாலையும் கிளாஸ் கவனிக்கவே முடியலை. எவ்வளவோ ஃபோக்கஸ் பண்ணுறான், இருந்தாலும் அந்த இது மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே போகுது. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. மேமும் அவங்களும் வெளில போயிடுறாங்க. அடுத்த செகண்டே டேங் எந்திரிக்கிறான். ஏ மச்சான் இங்கடா. ஆ, என் பொண்டாட்டி இப்போ என்ன பண்ணுறான்னு பார்க்க போகிறேன். ஐயோ மச்சான் ப்ளீஸ்டா, கொஞ்சமாவது சிஸ்டர் அதை கொஞ்சம் தனியாக விடு மச்சான், சும்மா எப்போ பார்த்தாலும். ஆ, டேய் பொண்டாட்டிடா, இப்போ தான் எங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. அதுவும் என் லப்பர்டா. ஜான் தான் தயாங்,
நீ எதுக்கு போகிறேன்னு தெரியுது. ப்ளீஸ் தயாங், எதாக இருந்தாலும் வீட்டில் வச்சுக்க. அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்தாத தயாங். எனக்கு நல்லா தெரியுது அவன் மேலே உனக்கு கோவம் தான் இருக்குது தவிர லவ் கொஞ்சம் கூட இல்லை தயாங். உன் பார்வையை பார்த்து உன் ஃபேஸை பார்த்தாவே தெரியுது. இப்போ கூட ஒயனை ஹேட் பண்ண தான் நீ போகிறேன்னு நல்லா தெரியுது. ஜான் சொல்கிறான். தயாங் அவனை பார்த்து முறைக்கிறான். என்னடா முறைக்கிற? அதானே உண்மை. ஆமாடா, எனக்கு அவளை பழி வாங்கிட்டேன். ஏன் மேரேஜும் பண்ணிட்டேன் மச்சான். ஆனால் அவள் எதுக்கு 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கிட்டு எனக்கு ஏன் ப்ரப்போஸ் பண்ணா? அதான்டா, அதுதான் தெரில. முடிக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் கூட போக வேண்டியதானே. என்ன மொய்த்துக்கிட்ட லவ் பண்ணா? என்ன மொய்த்துக்கிட்ட அவளை சுத்த விட்டா? உனக்கே தெரியல மச்சான். பின்னாடி பின்னாடி நாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்தேன்டா. கேட்குறப்ப பூரா லவ் பண்ணுறேன்னு சொன்னான். அப்புறம் எதுக்குடா? ஆனால் மச்சான் எனக்கு கோவம் வருதுடா. அவளை ஹிட் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. டபுள் மைண்டடாக இருக்கான். அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளில போயிடறாங்க. ஹாலியோட ஃப்ரெண்ட்ஸ் தான், ஏய் என்னடி நீ போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்ன, ஆனால் கடைசியில் தயாங் அவளே மேரேஜ் பண்ணிக்கிட்டான். அதாண்டி எனக்கு புரியலை. அது எப்படி நடக்கும்? அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ இப்படி இவன் கல்யாணம் பண்ணிட்டு வரான் அப்படின்ட்டு இவளோட கேங்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தயங் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி சண்டை போட்டு அந்த கிளாஸை விட்டு வெளில வரான். ஏய் ஜானு, இதுக்குடா அவன் ஆல்ரெடி பைத்தியம் முடிச்சு திடுறான். நீ வேற ஏன்டா ஏதாவது சொல்லிட்டு இருக்க? டி ஒருத்தல பொண்ணை ஒத்தைக்கணும்டா. நீ மட்டும் அன்னைக்கு எதுவும் சொல்லாமல் இருந்தா அந்த பிள்ளை லைஃப்பும் நல்லா இருந்திருக்கும். தயங்கும் 1 வீக்கில் சரியாயிருப்பான்டா. இப்போ பாரு, ஒயின் வாழ்க்கையும் போச்சு. இவன் கல்யாணம் பையன் நிம்மதி இல்லாமல் இருக்கான். இப்போ ஒயனை ஹேட் பண்ணுறதுக்காண்டி போய்கிட்டு இருக்கான். ஏன் மச்சான் ஜானு, அவன் எவ்வளவுக்கு ஹேட் பண்ணுறானோ அதை விட டபுள் மைண்டில் அவன் லவ் பண்ணுறான் மச்சான். அதெல்லாம் சரியாயிரும் பாரு. நல்லா சொல்கிறடா நீ, போய் தொலைடா அப்படின்ட்டு 3 பேருமே தான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தயாங்க தான் பார்த்து பின்னாடி போய்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு ஹாலி தயாங் சைடாக திரும்பி பார்க்குறான். ஹாலி அவள் கூட்டத்தோடு நிற்கிறான். ஹாலி இந்த வர்ற அப்படின்னு தான் தயாங் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் போகிறான். என்ன தயாங், ரொம்பவே ஹாப்பியாக இருப்ப போல? ஆமாம் ஹாலி, ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். எனக்கு என் பொண்டாட்டிக்கும் ஐ மீன் எல்லப்பட் எனக்கு தெரியும்ல, அவளுக்கு எனக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆச்சு. நீ கூட பார்த்துருப்பல? நான் பார்த்தேன், நல்லாவே நானும் பார்த்தேன். ஆனால் தயாங், நீ ஒன்றும் ஃபர்ஸ்ட் புருஷன் இல்லைல்ல. ஆல்ரெடி கல்யாணம் ஆனவளை தான் நீ கல்யாணம் பண்ணியிருக்க. அதாவது ஒருத்தன் யூஸ் பண்ண பொருளை தான் இப்போ மேரேஜ் பண்ணி யூஸ் பண்ணுற. நான் சொல்கிறத விட உனக்கே தெரிஞ்சிருக்குமே ஆல்ரெடி அவள் கல்யாணம் ஆனவன்னு. இதுக்கு போய் ரொம்ப சந்தோஷப்படுற? எனக்கு செம்ம கோவம் வந்து ஹாலியோட நெக்க அப்படி பிடிக்கிறான். அவளுக்கே வலிக்குது. அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் தயங் என்ன பண்ணுற, கையெடு அப்படின்ட்டு ஒரு மாதிரி தயங் கையை தான் பிடிக்கிறாளுங்க. ஏய் வெயிட் பண்ணுங்கடி. தயாங் ரொம்ப சூடாக இருக்கான்ல, அதான் எப்படி பிடிக்கிறான். தயாங் வலி. என்னடி சொல்கிற? என்ன சொல்கிற? அவள் ஃபர்ஸ்ட்டும் நான் தான், செகண்டும் நான் தாண்டி. என்ன தயாங் சொன்ன? ஃபர்ஸ்டா? இல்லை தயாங், நீ ஒன்றும் ஃபர்ஸ்ட் இல்லை தயாங், நீ செகண்ட் தான். அவளுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி 2 வீக் கம்ப்ளீட் ஆக போகுது. இப்போ தான் நீ செகண்டாக மேரேஜ் பண்ணியிருக்க. அப்போ பாரு, அவன் யூஸ் பண்ணி 1 வீக்காக வச்சு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ உன்னை மேரேஜ் பண்ணியிருக்கா. அப்போ நீ தானே செகண்ட் தயாங். தயாங் ஹாலி சொல்ல அவன் கோவம் அவ்வளோ படுறான். ஹாலி நெக்க அவ்வளோ குரூப்பாக பிடிக்கிறான். அவளுக்கு எவ்வளோ தான் வலிச்சாலும் தயாங்க ஒரு மாதிரி ஹேட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கா. தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு பார்த்துருப்பாங்க. டே மச்சான் என்னடா பண்ணுற? மச்சான் என்னடா பண்ணுற? ஐயோ தயாங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? தயாங்க படித்து இழுக்கிறாங்க. தயாங்க அவன் நெக்க விடவே மாட்றான். ஜான் தான் ஒரு மாதிரி கையை எடுத்துடுறான். ஹாலி ஒரு மாதிரி இருமுறா. தயாங் அவ்வளோ கோவத்தோட ஹாலியை பார்க்குறான். என்ன தயாங், என்ன கோவம் வருதா? உண்மையை சொன்னா கோவம் தான் வரும் தயாங். ஹாலி, என்னடி சொன்ன என் மச்சான்ட்ட எவ்வளோ கோபப்படுறான்? அவனா என் மச்சானே வம்பிழுத்துக்கிட்டு இருக்க ஹாலி. அதனால என் மச்சான் கையில் சாவ பாரு தோணு. உனக்கு தெரியாதுல்ல? இல்லை உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். என்னாடி தெரிஞ்சிருக்கும் தெரியல? அதுவா தோணு,
உன் ஃப்ரெண்டு என்னமோ ஒயனா அவன் தான் ஃபர்ஸ்ட்டாக கல்யாணம் பண்ணி எல்லாத்தையும் பண்ண மாதிரி சொல்கிறான். ஆனால் தோணு உனக்கே தெரியும் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு. என்னமோ உன் ஃப்ரெண்டு அவனுக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒயனுக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு கல்யாணம் ஆன மாதிரி ஒயனுக்கும் இவனுக்கும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிற மாதிரி உன் ஃப்ரெண்டு சொல்கிறான். ஆல்ரெடி ஒயனுக்கு எத்தனாவது நைட்டோ. தயாங் ஏய் ஹாலி என்னடி பேசுற? மச்சான் ஏய் உனக்கு கூட்டிப்பாங்கடா. பாரு ஹாலி அவன் இருக்கிற கோவத்துக்கு உனக்கு இன்னைக்கே கொண்டுருவாண்டி. எனக்கு செம்ம கோவம் வருது. ஹாலி சொல்ல சொல்ல விஷ்ணு தயாங்கும் நம்ம சாமமும் ஒரு மாதிரி அவங்க இன்னொரு தயாங்க இழுத்துக்கிட்டு தான் போறாங்க. தயாங்க கண்ட்ரோல் பண்ண முடியல. அவ்வளோ வெறி ஆகுது. ஹாலிக்கு இப்பதான் இவன் நெக்க ரொம்பவே தேய்க்கிறா. இவ்வளவு நேரம் தயாங்க முன்னாடி ஒரு மாதிரி ஆட் பண்ணிருப்பா. செம்மையா அவளுக்கு வலிக்குது. ரொம்ப இருமுறா. ஏய் ஹாலி என்னடி வலிக்குதுடி. ஆனா எப்படிடி தயாங்க என்ன எப்படி மேரேஜ் பண்ணியிருப்பான்? ஆல்ரெடி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இவன் என்ன பண்ணான் அப்படின்னு தான் தயாங்க பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி ஹாலி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன்னா ஹாலிக்கு தெரியும் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இப்போ எப்படி தயாங்க மேரேஜ் பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சைடு தயாங்க தான் சாமமாக ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறாங்க. மச்சான் விடுங்கடா அவளை இங்கே சாவடிச்சிடுறேன். மச்சான் டேய் விடுறா. அவள் ஏதோ நீ கிடைக்கலன்று ராஜியில் பேசுகிறா மச்சான். அவள் பேசுறதெல்லாம் கண்டுக்காத மச்சான். தயாங் பாடா டேய். தயாங் பாடா. இல்லைடா அப்படி சொல்லலாம். ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான். அப்படியே நார்மலாக நிற்கிறான். தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸு தயாங் கையை தான் பிடிச்சிருப்பாங்க. தயாங் தான் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பான். ஹாலி மேலே இருக்க கோவத்தை இப்போ அமைதியாக நிற்கிறான். ஜான் தான் தயாங்க பார்க்குறான். மச்சான் என்னடா அமைதியாக இருக்க? தயாங் எதுவுமே பேசல. தயாங்கா என்னடாச்சு டேய் அப்படின்ட்டு உழுக்குறான். தயாங்கோட மைண்டுக்குள்ளே போகிறது ஹாலி சொன்னது தான். உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுலடா அந்த ஃபர்ஸ்ட் நாள் அவன் தான் அவங்க கூட இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி வந்திருப்பான். ஹாலி சொன்ன மாதிரி அர்ஜுனை மேரேஜ் பண்ணி நீங்கள் 2 வீக் ஆக போகுது. தயாங் தான் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கையெல்லாம் ஒரு மாதிரி தட்டி விட்டு உங்கள் கிளாஸ் சைடு தான் போய்கிட்டு இருக்கான். ஜானுக்கு நல்லா புரியுது. ஹாலி ஏற்றி விட்டனால தான் கோவத்தோட உங்களை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு. உங்கள் கிளாஸ் ரூமில் போய் பார்த்தா நீங்கள் இல்லை. கிளாஸில் அங்கே பிள்ளைங்கிட்ட கேட்டால் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிருக்கீங்க அப்படின்றாங்க. ரெஸ்ட் ரூம் சைடு தான் போகிறான். அவனால் உள்ளே போக முடியல. வெறி ஆகுது. அங்கேயே நிற்கிறான். நீங்கள் உள்ள மாகியை ஒரு மாதிரி ஹக் பண்ணிட்டு அழுகுறீங்க. பயமாக இருக்குன்னுலாம் சொல்கிறீங்க. அவளுக்கும் ரொம்பவே அழுக வருது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஒயன் உன்னை தயாங் கூப்பிட்றாரு அப்படின்றாங்க. அவ்வளோதான் பயமாக இருக்குது. கையெல்லாம் நடுங்குது. மாகி கையை டைட்டாக பிடிக்கிறீங்க. அவளுக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. வெளியில் போகவே பயமாக இருக்குது. உள்ளவே இருக்கீங்க. தயாங்க்கு அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக வெளில போய்கிட்டு இருக்காங்க. நீங்கள் மட்டும் வரவே இல்லை. கோவம் வருது. வெளில இருந்தே ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். இதுக்கப்புறம் போகலாட்டி கண்டிப்பாக உள்ளே கூட வந்துடுவான் அப்படின்னு தான் பயந்துக்கிட்டே மாகி கையை பிடிச்சிட்டு வெளியில் போகிறீங்க. தயாங் கொள்ளக்கானோட உங்களை பார்த்து முறைக்கிறான். உன்னை பார்க்கவே பயமாக இருக்குது. உங்கள் கையை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு போகிறான். மாகினால் எதுவுமே சொல்ல முடியாது. பாய் ஃப்ரெண்டாக இருந்தால் கூட ஏதாவது சொல்லலாம். இப்போ உங்களோட ஹஸ்பண்ட் எதுவுமே சொல்ல முடியாது. கை வலிக்குதுங்க. கையை விடுங்க. கை வலிக்குது. அழுகுறீங்க. உங்கள் கையை அவ்வளோ கிரிப்பாக பிடிச்சிட்டு ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே தான் போகிறான். உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் ரூம்குள்ள விட்டு டோரை லாக் பண்ணுறான். என்ன பண்ணுறீங்க? எனக்கு பயமாக இருக்கு. பயமாக இருக்கா? அது எப்படி உனக்கு பயமாக இருக்கும்? என்ன கோஸ்ட் அடி? என்ன பார்த்து பயப்படுறதுக்கு? நான் புருஷன் தானே. என்னதுக்கு பார்த்து பயப்படுறேன்? ஓ உன் புருஷன் அர்ஜுன் இல்லை நான் தாங்களடி. அதான் என்னை பார்த்து பயப்படுறான். இதே அர்ஜுன்னா பல்ல காட்டு போயிருப்பல. அதாண்டி உன் முன்னாள் புருஷன். அவங்கக்கிட்ட நெருங்கி வர்றான். பயத்தில் பின்னாடியே போகிறீங்க. என்னடி என்னை பார்த்து ரொம்ப தான் பயந்த மாதிரி நடிக்கிறா. கிட்ட வராதீங்க. பயமா இருக்கு. கிட்ட வராதீங்க. நீங்கள் சொல்ல தயாங் உங்கள் பக்கத்தில் தான் வரான். அவன் பக்கத்தில் வரல. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கையெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. ஏண்டி நான் பக்கத்தில் வரக்கூடாதுன்னா அந்த அர்ஜுன் வரணுமா? எனக்கு அப்புறம் அவன் கூட நல்லா இருந்திருப்ப போல. ரொம்பவே ஹாப்பியாக இருக்கியாடி. அதெல்லாம் ஃபேஸ் ரொம்ப பலன்னு இருக்கு. முன்னோட ரொம்பவே அழகாக இருக்கா. எப்படி
நான் அன்னைக்கு உன் கூட இருந்தேன்ல, அதோட ரொம்பவே இருந்தானா அண்ணா. ப்ளீஸ் அப்படிலாம் பேசாதீங்க. ப்ளீஸ் எனக்கு அது பிடிக்கல. நான் கிளாஸ்க்கு போகணும். ப்ளீஸ்ங்க, நான் கிளாஸ்க்கு போகணுங்க. எனக்கு செம்ம கோவம் வந்து உன் நெக்க பிடிக்கிறான். ஏன்னா அவன் கூட நீங்கள் லவ் பண்ணல. இதுதான் எப்பயுமே சொல்லுவீங்க. அவன் ஆசையாக அவங்ககிட்ட பேசுவான். டைம் ஆச்சு, கிளாஸ்க்கு போகணும், அம்மா திட்டுவாங்க, வீட்டுக்கு போகணும், இதை தான் அடிக்கடி சொல்லுவீங்க. அதெல்லாம் அவன் மைண்டுக்கு வருது. அப்படிலாம் லவ் பண்ணிட்டு எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு அவனுக்கு பைத்தியம் பிடிக்குது. உங்களுக்கு த்ரோட் ரொம்ப வலிக்குது, அழுகுறீங்க. கண்ணை க்ளோஸ் பண்ணுறான். உங்கள் அழுகிற சவுண்டு தான் கேட்குது. உங்கள் நெக்க பிடிச்சிருக்காளடா. உங்கள் கண்ணீர் தண்ணி வந்து அவன் ஹேண்டில் படுத்து கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அவங்க கண்ணு கலங்கி ஒரு ட்ராப்பா அவன் கையில் படுத்து அழுகுறீங்க. அவங்க கண்ணை பார்க்குறான். ஏன்டி என்னை ஏமாத்தின, ஏன்டி என்ன லவ் பண்ணுறேன்னு போய் சொன்னேன். அவங்க நெக்க பிடிச்சி அவன் கிட்ட இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறான். ஆல்ரெடி உங்களுக்கு த்ரோட் வலிக்குது. இப்போ ரொம்பவே உங்கள் லிப்ஸை அப்படி சக் பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்களால் முடியல, ப்ரீத் பண்ண முடியல. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. இதில் அவன் கிஸ் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ ஹேண்டு உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணுது. ஆனால் ஒரு மாதிரி தள்ளுறீங்க, தள்ள முடியல. உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டு உங்கள் செஸ்ட்லாம் ஒரு மாதிரி ப்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படிதான் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிதுங்குது, உடம்பு நடுங்குது. உங்களை லிப்ஸை விட்டுட்டு அவன் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ண ஆரம்பிக்கிறான். அவன் இன்னொரு ஹேண்டால் உங்கள் சாரியில் கை வைக்கிறான். இல்லைங்க, வேணாம், பயமா இருக்குங்க, வேணாங்க, இது வேணாம் அழுதுகிட்டே அவன் ஹேரை ஒரு மாதிரி உங்க கையை பிடிச்சி தள்ளுறீங்க. உங்க நெக்க கிஸ் பண்ணி அப்படியே உங்க செஸ்ட் அளவுக்கு வர்றான். கொஞ்சம் டவுன் பண்ணியிருப்பான்லடா, அவனை அடுத்து மூவ் பண்ணாத அளவுக்கு டைட்டா ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. ப்ளீஸ் வேணாம், எனக்கு பயமா இருக்கு, என்ன இது பண்ணிடாதீங்க, எனக்கு வேணாம், பயமா இருக்கு, என்ன விட்டுடுங்க அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்கிட்டே அழுகுறீங்க. உங்கள் சாரி பின்னில் ஒரு கை இருந்திருக்கும், இன்னொரு ஹேண்டு உங்கள் ஹிப்பில் இருந்திருக்கும். அவன் பெண்ட் பண்ணி தான் அப்படியே ஒரு மாதிரி உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட கிஸ் பண்ணியிருப்பான். நீங்கள் ஹக் பண்ணிக்கிட்டீங்க டைட்டாக. அவன் அமைதியாக உங்கள் செஸ்ட்டுக்கிட்ட அவனோட ஃபேஸ் இருக்குது, அப்படியே அழுகுறீங்க. உங்கள் மேலே இருந்து கை எடுத்துகிட்டு உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி தள்ளி நிற்க வச்சுட்டு அந்த கிளாஸ்லேருந்து வெளில போயிட்டான். தயங்க போகிறத பார்த்துட்டு மாஹி கொஞ்சம் வெளிலே நின்றுப்பா. முடியாத உங்களை பார்க்குறா. கீழே உட்காந்து ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. அவளுக்கு அவ்வளோ கஷ்டப்பா இருக்குது. உங்களையும் காம் டவுன் ஆகி அந்த கிளாஸ்லேருந்து உங்கள் கிளாஸ்க்கு கூட்டி போகிறா. இப்படி டைம் போகுது. லஞ்சுக்கு நீங்கள் போகலை. தயாங்கோ லஞ்சுக்கு வரவே இல்லை. அப்படி கிரவுண்டுக்கு போயிட்டான். நீங்கள் கிளாஸில் அதனால இருக்கீங்க. ஹாலி அவள் கேன்டீன் போயிருப்பான், அங்கெல்லாம் உங்களை தேடி இருப்பா. தயாங்கோ இல்லை, நீங்களாம் இல்லை. பார்த்தா தயாங் கிரவுண்டில் இருக்கான். அங்கே நீங்கள் இல்லாத பார்த்துட்டு கிளாஸ்க்கு தான் வர்றா. பார்த்தா மாஹி கூட தான் ஒரு மாதிரி அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. செம்ம கோவத்தோட கிளாஸ் ரூம்குள்ளே தான் வர்றா. ஏய் ஒயன், நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் வருது. எந்திரிச்சு நிற்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உங்கள் ஷோல்டர் பிடிச்சி ஒரு மாதிரி இழுக்கிறா. உங்களுக்கு வலிக்குது. மாஹி தான், போதுமாக்கா உங்களுக்கு, உங்கள்கிட்ட அவள் வாழ்க்கையே போச்சு. மாஹியும் அழுதுகிட்டு சொல்கிறா. நீங்கள் ஏக்கா, நான் தான் சொன்னேன்ல எனக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் நீங்கள் யங் சீனியருக்கு ப்ரப்போஸ் பண்ண சொன்னீங்க. பார்த்தீங்களா, என் வாழ்க்கையே போச்சு. என் அம்மா அப்பாலாம் எவ்வளோ அசிங்கப்பட்டாங்க தெரியுமா? அங்கே இருக்கிறவங்க எல்லாம் எங்கள் ஃபேமிலியை கேவலமாக பேசினாங்க தெரியுமாக்கா? ஏக்கா அப்படி பண்ணீங்க, எப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு அழுகுறீங்க. ஹாலிக்கு செம்ம கோவம் வருது. அதான் கல்யாணம் பண்ணிட்டேலடி, அப்புறம் எதுக்குடி தயங்க கல்யாணம் பண்ணியிருக்கா? உனக்கு 2 பேர் வேணுமாடி? எல்லாரும் உங்கள் ஃபேஸ்லேயே அரைஞ்சு எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் தயாங்க நீ எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அன்னைக்கு உன்னை ப்ரப்போஸ் பண்ண சொன்னதே நீ என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி வேற தவணை கூட போயிடுவ அப்படின்னு தாண்டி அன்னைக்கு கூட உன்னை ப்ரப்போஸ் பண்ண சொல்லி அவனை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றி நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன்னு நினச்சி தான் உன்னுக்கு ப்ரப்போஸ் பண்ண சொன்னான். ஆனால் கடைசியில் ஏன் தயாங்க கல்யாணம் பண்ணிட்டு ஏன் முன்னாடியே நிற்ப? அவனை ஸ்கூல் டயத்துலேருந்து லவ் பண்ணுறேன்டி. ஆனால் எனக்கு ஓகே சொல்லலை, உனக்கு ஓகே சொன்னான்.
அப்பயே எனக்கு ஒரு மாரி கடுப்பா இருந்துச்சு. ஏன்னா, எனக்கு இதில ஒரு பெனிஃபிக்ட்ரி. கண்டிப்பா உனக்கு மேரேஜ் ஆயிட்டு, அகெயின் நீ இங்க தான் வருவ. உன் ஹஸ்பண்ட் கூட வருவ. அத பார்த்து தயான் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுவான். அவன் முன்னாடி நான் போய் நின்டு அவனை என்னதான் ஆக்கலாம்னு நெனச்சான். ஆனா கடைசில அவன டிவோர்ஸ் பண்ணிட்டு, இவன் அழகா இருக்கான்ட்டு, இவன மேரேஜ் பண்ணிட்டு, இங்க வந்து நிப்ப. உனக்கு எவ்ளோ தைரியம் இருக்கும்? அக்கா, என் ஃப்ரெண்ட் அப்படிலாம் இல்ல. என்னடி? அன்னைக்கே உன் ட்ரெஸ்ஸ கழட்டி விட்டுருந்துருக்கணும். இங்க பாருடி, என் தயாங் மேல ஏதாவது உன் கை பட்டுச்சு, அவ்வளோதான். உனக்கும் அவனுக்கும் இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா ஆல்ரெடி நீ ஏற்கனவே வேற ஒருத்தவங்க கூட நல்லா இருந்துட்டு வந்திருப்பேன்னு தான் நல்லா தெரியுது. ஆனா இப்ப சொல்றேன், தயாங்கோட சுண்டு விரல் மட்டும் உன் மேல பட்ட விடாம பார்த்துக்கணும். அப்படி ஏதாவது உனக்கும் அவனுக்கும் நடந்துச்சு, என் கையில் தாண்டி உனக்கு சாவு. உனக்கு யாராவது வேணா கூட சொல்லு, நான் ஏற்பாடு பண்றேன். என்னோட ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க. மாகிதான். அக்கா, என்ன பேசுறீங்க? ஏய், வாய மூடுறி. என்னமோ ஃப்ரெண்டு, அவன் ஃபர்ஸ்ட் புருஷன் கூட எல்லாமே இருந்திருப்பான். நீங்க ஹாலிய பாக்குறீங்க. என்னடி பாக்குற? அதான் உனக்கு கல்யாணம் ஆகி 1 வீக் மேல ஆயிருச்சு. நல்லா தானே பண்ணிருப்பீங்க. அக்கா, அப்படிலாம் பேசாதீங்க. என்னடி பேசாத? உன்னை பார்த்தாவே தெரியுது அவன் நல்லாவே உன்னை முடிச்சிருப்பான் அப்படின்னு. ஆலி உங்கள்கிட்ட பேசிட்டு ரொம்பவே கேவலமாக பேசிட்டுலாம் போயிருப்பா. ரொம்பவே அழுக வரும். ஏன்னா நீங்கள் அர்ஜுனை வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்கேஜ்மெண்ட்டில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கழுத்தில் தாலி கட்டையில் தான் பார்த்துருப்பீங்க. இடையில உங்களுக்கு ஃபோன்லாம் பண்ணால் கூட எடுத்து பேசவே மாட்டீங்க. 2 தடவை தான் நீங்கள் அவனை பார்த்துருக்கவே செஞ்சுருக்கீங்க. அதுவும் உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணால மாப்பிள்ளையை பாருப்பான்னு இருப்பாங்க. அப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் தலையை குனிஞ்சே தான் இருப்பீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. காலேஜும் ஃபினிஷ் ஆகுது. மாஹி கையை பிடிச்சிக்கிட்டு தான் வெளியில் வந்திருப்பீங்க. பார்த்தா தயாங் அவன் பேக்கோட வெளியில் நிற்கிறான். உங்களை தான் பார்க்குறான். ஏடி, காலேஜ் முடிஞ்சிச்சுல, வா அப்படின்ட்டு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போகிறான். அந்த காலேஜுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கும் தயாங்க்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்ட்டு. உங்களுக்கு கை வலிக்குது. எதுவுமே பேசாமல் பின்னாடியே போகிறீங்க. ஹேலியும் பார்க்குறா. அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது. பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். அவங்கள தான் உட்கார சொல்கிறான். உங்களுக்கு பயமாக இருக்குது. நீங்கள் தான் அழுதுகிட்டு டாக்ஸியில் வர்றேன் அப்படின்றீங்க. ஆனால் உட்காந்து பல்ல கடிக்கிறான். பயத்தில் ஏறி உட்காடுறீங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறான். பயத்தில் அவனுக்கு காலையில் மாதிரி ஹக் பண்ணிக்கிறீங்க. கண்ணை கிருப்பாக மூடிக்கிறீங்க. உங்கள் பேக்கை ஷோல்டரில் போட்டிருப்பீங்க. அது ஃபாஸ்ட்டில் அப்படி பறக்குது. உங்கள் ஹேரில் இருக்க முடியெல்லாம் ஒரு பூவெல்லாம் அப்படி பறந்து தயாங் மேலெல்லாம் விழுகுது. அந்த பூவெல்லாம் செம்ம ஃபாஸ்ட்டாக போகிறான். தயாங்கோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்க ஆட்டில் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ தான் பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். ஏய், இறங்குடி. கண்ணை ஓப்பன் பண்ணுறீங்க. தலையே ஒரு மாதிரி சுற்றிருச்சு. பைக்கை விட்டு கீழே இறங்கி நிற்கிறீங்க. சுற்றி பார்க்குறீங்க. பக்கத்தில் எந்த வீடுமே இல்லை. முன்னாடி பார்த்தா அவ்வளோ பெரிய வீடு இருக்கு. தயங்கம் இறங்கிட்டு பைக்கை சைடாக நிப்பாட்டுறான். இந்த கேட்டுக்கிட்ட ஒரே ஒரு செக்யூரிட்டி மட்டும்தான் இருக்காங்க. ஏன்னா இந்த மேன்ஷனை பார்த்துக்கிறதுக்காண்டி. நீங்கள் தயாங் வீட்டுக்கு வந்ததில்ல இல்லடா. அவனும் நிறைய இடம் கூப்பிட்ருப்பான். நீங்கள் தான் வரமாட்டோன்ருப்பீங்க. அம்மா திட்டுவாங்க. லேட் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும், கிளாஸ்க்கு போகணும் இப்படின்னே சொல்லியிருப்பீங்க. நீங்களும் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்க. ஏன்னா தயங்கோட அப்பா அம்மா இருப்பாங்க. கொஞ்சம் பயம் இல்லை அப்படின்னு தான் நிற்கிறீங்க. தயங்க தான் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து உங்கள் கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு டோர்கிட்ட நிற்கிறான். அவன் பேண்ட் பாக்கெட்லேருந்து கீ எடுத்து தான் ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க. அவங்க தான் டோர் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினச்சிருப்பீங்க. பார்த்தா டேங் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே அவங்கள கூட்டிகிட்டு போகிறான். பார்த்தா அது எல்லாமே புது திங்ஸாக தான் இருக்குது. உள்ளே இது வரைக்கும் யாருமே யூஸ் பண்ணாத பொருளாக தான் இருக்குது. உள்ளே போகவே ரொம்பவே பயமாக இருக்குது. ஒரு மாதிரி தயங்குறீங்க. வராமல் ஒரு மாதிரி நிற்கிறீங்க. தயங்கு பின்னாடி திரும்பி பார்க்குறான். என்னடி? இல்லை, அத்தை மாமா வீட்டில் இல்லை. ஓ, ஆமல்ல. ஏய், என் அம்மா அப்பா எங்கள் வீட்டில் இருப்பாங்க. இது உனக்கு எனக்கு மட்டும்தான். நம்ம 2 பேர் மட்டும்தாண்டி இந்த வீட்டில். இல்லை,
அம்மா வீட்டில் போய் விட்டுறீங்களா என்ன? என்னால் உங்கள் கூட இருக்க முடியாது, பயமாக இருக்கு. இங்கே பாரடி பொண்டாட்டி, இப்போவே பயந்தேன்னா நான் எவ்வளவோ இருக்கு அப்படின்ட்டு உங்களை பின்னாடி வந்து ஹக் பண்ணுறான். ப்ளீஸ் வேணாம், என்னை விட்டுடுங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் தயா, இன்னமும் உங்கள் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நல்லா ஸ்மெல் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணுறான். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை தள்ளிக்கிட்டே, உங்களுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை, இது தாண்டி கிச்சன், இங்கே சமைக்கிறத விட நம்மளுக்குள்ள எல்லாம் நடக்கிறது தான் அதிகமாக இருக்கும் அப்படின்ட்டு உங்களை கிஸ் பண்ணிக்கிட்டே, உங்கள் நெக்கெல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணிக்கிட்டு, உங்கள் ஹிப்பை ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிட்டு, எல்லா ரூமையும் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் காட்டிட்டு ஸ்டெப்பில் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் உடம்புலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அது அவனுக்கு நல்லாவே தெரியுது. ஆ, இது உனக்கும் எனக்கும் பேபி, அதாவது என் பிள்ளும் ஊத்துக்குள்ளே இருக்குல்ல, அப்போ பிறக்கல இந்த ரூமில் தான் நம்ம பேபிலாம் விளையாடும். அப்புறம் இந்த ரூம் முடி நம்மளுக்கு பொண்ணு பிறந்தா, அப்புறம் இன்னொரு ரூம் ஸ்பெஷல், அதை நீ பார்க்கணும்ல. வா அப்படின்ட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணுறான். இதுதான் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். இது தாண்டி நம்ம ரூமு, பார்த்தியா எப்படி இருக்குன்னு, ஸ்மெல்ல பார்த்தியாடி? அந்த பெட்டு பறி பொண்டாட்டி நம்மளை கூப்பிட்டதில்ல, எப்போ அந்த பூவெல்லாம் கசக்க வருவீங்க அப்படின்ட்டு. நீங்களும் பார்க்குறீங்க, அந்த பெட்டை ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பயமாக இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணியிருப்பாங்களடா, அன்றைக்கி கூட தயங்குங்கள அப்படி பண்ணியிருப்பான். ரொம்பவே வலிச்சிருக்கும், கத்திருப்பீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்து அமைதியாக இருப்பீங்க. ஏன்னா அவங்க வீட்டில் சொல்லியிருப்பாங்களடா, கத்தக்கூடாது எது பண்ணாலும் அப்படின்ட்டு. அதனால அவ்வளோ பெயினையும் தாங்கிக்கிட்டு கொஞ்ச நேரத்தில் அது உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சனால நீங்களும் அதை ஃபீல் பண்ணி ரொம்பவே டயர்டாகி தூங்கியிருப்பீங்க. இதெல்லாம் நினச்சி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. உங்கள் ஷோல்டர் இந்த பேக் எடுத்து கழட்டி அந்த டேபிளில் தூக்கி போடுறான். அவனும் பேக் போட்டிருக்கான், அதையும் கழட்டி தூக்கி போடுறான். இப்போ என்ன பண்ணுற பொண்டாட்டி? அந்த பெட்டில் இருக்குல்ல, அந்த சாரி எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அன்னைக்கு எப்படி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி ஆனியோ அது மாதிரி ரெடி ஆகுற. அன்னைக்கு அவனுக்காண்டி ரெடி ஆன, ஆனால் இன்னைக்கு உன் புருஷன், அதாவது உன் லவ்வர், ஓ எனக்காண்டி ரெடி ஆகு. என்ன சீனியர்? ஏடி சீனியர்ன்ற? புருஷன்டி, புருஷன் சொல்லு. இல்லை வேணாம், பயமாக இருக்கு, வேணாம், என்னால் முடியாது. அவன் நெக்கில் தானடா அவனோட ஃபேஸ் இருக்குது. நெக்கில் செம்மையாக ஒரு பைட் கொடுக்குறான். கத்துறீங்க வழியில். தயங்கோட ஃபோன் ரிங் ஆகுது. ஏய் வாய மூடு அப்படின்ட்டு அவன் ஃபோன் எடுத்து பார்த்தான். தயங்கோட அம்மா தான். ஏய் அம்மா பேசுகிறாங்க, வாய மூட்டு இருக்கணும், இல்லை ஓகேன்னு உன்னை ஏதாவது பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அமைதி ஆகிக்கிட்டே உங்கள் வாயை க்ளோஸ் பண்ணிட்டே அழுகுறீங்க. அது அப்படின்னு. சொல்லுமா. டேய் என்னடா வந்துட்டியா? எங்கம்மா வர? டேய் வீட்டுக்கு போயிட்டீங்களாடா நீயும் வேணும்? நானும் என் பொண்டாட்டியும் இப்போ வீட்டில் தாம்மா இருக்கோம். சரிடா, அவளை எதுவும் திட்டிடாதடா, பார்க்கையிலே நல்ல பொண்ணு மாதிரி இருக்கு, உன் கோவத்தெல்லாம் அவட்ட காட்டாத. என் பொண்டாட்டி தானம்மா, நான் எதுக்குமா கோவப்பட போகிறேன், பொண்டாட்டி இல்லை அப்படின்ட்டு அவங்கள டைட்டாக ஹக் பண்ணுறான். இங்கே பாரு தயாங், நீ சொன்ன மாதிரி உனக்குன்னு ஒரு ஹவுஸ் இருக்குது, என்னை மட்டும் பத்திரமா பார்த்துக்க, அவளை ஹேட் பண்ணாதடா. அவள் சின்ன பொண்ணு, ரொம்பவே பார்த்து பயப்படுறா, அவளை பார்த்தாவே தெரியுது உனக்கு ரொம்பவே பயப்படுறா. அப்படியாம்மா? அப்படிலாம் இல்லைம்மா, பொண்டாட்டிய நல்லாவே பத்திரமா பார்த்துக்குவேன். அப்புறம் தயாங், 9 மணிக்கு அப்புறம் தான் நல்ல நேரம், அப்புறம் எல்லாம் வச்சுக்க. எனக்கு குக் பண்ணலாம் தெரியுமாடா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, அவளே குக்லாம் பண்ணி கொடுத்துருவான், சாப்பிட்டு பத்திரமா பார்த்துக்க தயாங். அந்த வீட்டை சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க.
இப்படி ஒத்தையா போயிருக்க தயாங் அப்படின்ட்டு தயாங்கோட அம்மாவும் சொல்றாங்க. தயாங்கும் சொல்லிட்டு, அவனும் கால கட் பண்ணிடுறான். இப்போ உங்களுக்கு முன்னாடி வந்து தான் அவனோட 2 கை எடுத்து உங்க ஷோல்டர்ல போடுறான். ஹெட்ட டவுன் பண்ணியிருக்கீங்க. "ஓய்! இங்க பாருடி! இப்ப நீ பார்க்கல, அப்புறம் அவ்வளோதான்" அப்படின்னு சொன்னோனே, நீங்களும் ஹெட்ட தூக்கி பார்க்குறீங்க. உங்க கண்ணு பூரா அப்படியே நிரம்பி வழியுது. "உனக்கும் எனக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு." "ஆமா தாண்டி சொன்னாங்க. 9 மணிக்கு அப்புறம் தான் எல்லாமே வா." "ம் சரி சீக்கிரம் போ. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வா." "வேணாம்." "இங்க பாரு. டைம் என்ன 2:30 ஆகுது. உனக்கு டைம் நிறையாவே இருக்குடி. ஓ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. எனக்கு பசிக்குது. உனக்கு குக் பண்ண தெரியுமாம்ல? ம் வா எனக்கு குக் பண்ணி கொடு. பசிக்குது." அப்படின்ட்டு உங்கள விட்டுட்டு கீழே போயிடுறான். நீங்கள் அந்த டோரை லாக் பண்ணிட்டு உங்கள் அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. கால் பண்ணிட்டு அழுகுறீங்க. "அம்மா என்னை கூட்டிகிட்டு போங்க" அப்படி இப்படின்ட்டு சொல்லி நிறையாவே பேசுகிறீங்க. உங்க அம்மா தான் உங்கட்டயும் பேசி சமாளிக்கிறாங்க. "அம்மா எனக்கு பயமா இருக்கு" அப்படிலாம் சொல்றீங்க. ஏன்னா, உங்க அம்மாட்ட தான் நடந்தது எல்லாம் சொல்லியிருப்பீங்க. இதுக்கப்புறம் அவங்கனால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ஹாலிட்டயும் போய் சண்டை போட்டிருக்க முடியாது. ஏன்னா, தயங்க உங்கள கல்யாணம் பண்ணிட்டான். இப்ப சண்டை போட்டு என்ன ஆக போகுது அப்படின்ட்டு, உங்க அம்மாவும் இது தான்டா நல்லது அப்படின்ட்டுருப்பாங்க. வேற வழியே இல்லாம அந்த பெட்ல இருக்க ட்ரெஸ்ஸ தான் பார்க்குறீங்க. அது அவ்வளோ கிராண்டா இருக்கு. அதுக்கேத்த மாரி ஜுவல்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கான். அந்த வீட்டவே சுத்தி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பெட்டுக்கு ஆப்போசிட்டு வால்ல அவ்வளோ பெரிய ஃபோட்டோ. உங்க 2 பேர் ஃபோட்டோ தான். வெட்டிங் ஃபோட்டோ இருக்கு. அந்த ரூமவே சுத்தி பார்க்குறீங்க. தேங்கோட திங்ஸு எல்லாமே இப்ப தான் வந்திருக்கும். இன்னும் அத எடுத்து அரேஞ்ச் கூட பண்ணல. டைம் போய்க்கிட்டே இருக்கு. தேங் கீழ தான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். தயங்கோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லி பேசி சமாளிக்கிறாங்க. எல்லாத்துக்கும் தயங் அமைதியா இருக்கான். சாமமவன் தான் தனியா கூப்பிட்டு பேசுறான். "டேய் அந்த பிள்ளை சின்ன பிள்ளடா. ஏதோ பண்ணிட்ட பிள்ள. ஆனா இப்ப அவன அப்படியே ஹர்ட் பண்ணிறாதடா." அப்படி இப்படின்னு பேசுறான். தயாங்க்கு ஒரு மாரி டென்ஷன் ஆகுது. ஒரு மாரி சிகரெட்ட தான் பத்த வச்சுட்டு, அவன் வெளில போய் கார்டன்ட்ட தான் ஒரு மாரி ஸ்மோக் பண்ணிக்கிட்டே இருக்கான். இந்த சைடு நீங்க உங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம, அங்க பக்கத்துல டவல் இருக்கு. அத மட்டும் எடுத்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகணும். ஆனா உங்களுடைய திங்ஸ் எதுவுமே இல்ல. எப்படி ஃப்ரெஷ் அப் ஆகுறதுன்னு தெரியல. சோப்பு, ஷாம்பு எல்லாமே நீங்க கொண்டுட்டு வரல. கீழ போய் தயங்கிட்ட கேட்கவும் கொஞ்சம் பயமா இருக்கு. கீழலாம் பார்க்குறீங்க. பேக் அங்கங்க இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா உங்க ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும்லடா. உங்க அம்மா தான் உங்களுக்கு உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போறதுக்காண்டி எல்லாத்தையுமே வாங்கி பேக் பண்ணியிருப்பாங்க. அந்த பார்சல் இங்க வந்திருக்கு. நீங்களும் ஓப்பன் பண்றீங்க. உங்களுடைய நீங்க என்னென்ன யூஸ் பண்ணுவீங்களோ அது எல்லாம் இருக்கு. ட்ரெஸ்ஸு மொதற்கொண்டு இங்க தான் இருக்கு. நீங்களும் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ள தான் போறீங்க. உங்களுக்கு அப்படியே அழுகை வருது. ஒரு பொய் சொன்னால உங்க வாழ்க்கையே உங்களுக்கு தலைகீழா மாறிருச்சு. அழுதுகிட்டே தான் உங்க கையில இருக்க டவல் எடுத்து ஹேங்கர்ல போட்டு உங்களுடைய திங்ஸ்லாம் எடுத்து அங்க கபோர்ட் மாரி இருக்கும். அதில வச்சுட்டு தான் உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டி சைடு போடுறதுக்கு ஆங்கர் இருக்கும். அதில போடுறீங்க. உங்க எல்லாத்தையுமே கழட்டி அதில போட்டுட்டு, உங்க ஹேர்ல இருக்க பூவெல்லாம் எடுத்து எங்க போடுறதுன்னு தெரில. உங்க ட்ரெஸ் மேலேயே அத எடுத்து வச்சுட்டு, கிளிப்பு இதெல்லாம் எடுத்து அந்த செல்ஃப்ல வச்சுட்டு, உங்க ஹேர ரொம்ப ஃப்ரீ ஹேரா விட்டு, பக்கத்துல ஷவர ஆன் பண்றீங்க. ஜில்லுன்னு வருது. அப்படியே அழுக வருது உங்களுக்கு. அழுதுகிட்டே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு தான், டவல நல்லா உங்க ஹேர்ல தொடச்சிட்டு, டவல கட்டிட்டு வெளில வரீங்க. உங்க காலெல்லாம் ரொம்பவே ஈரமா இருக்கு. அந்த பெட்டுக்கு போய் ஸ்கர்ட் எடுத்து ஒரு மாரி கட்டிட்டு, உங்க மேல இருக்க டவல் எடுத்து உங்க ஹேர்ல கட்டிக்கிறீங்க. ஏன்னா, ட்ராப்ஸ் கீழ வடியுது அப்படின்ட்டு. உங்களுக்கு சாரி கட்ட தெரியும்டா. ஏன்னா, என்கேஜ்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து உங்க வீட்ல சொல்லியிருப்பாங்க, "சாரி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி பழகிக்கடா" அப்படின்ட்டு. அதனால நீங்களும் அந்த ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிட்டு, ஸ்கர்ட்ட கொஞ்சம் கீழ இறக்கி உங்க ஹிப்ல கட்டுறீங்க. ப்ளவுஸ்லாம் மாட்டிட்டீங்க. இப்ப சாரி கட்டணும். நீங்க சாரி தானடா கட்டியிருப்பீங்க. அந்த பின்னெல்லாம் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம்ல ஓப்பன் பண்ணிட்டு, நீங்க அந்த பின்ன பூரா கலெக்ட் பண்ணி, வெளில வந்து தான் அந்த டேபிள்ல வச்சுட்டு சாரி கட்ட ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு கை நடுங்குது. பயம் வருது. பேங் தான் செம்ம கோவம் வருது. இன்னும் நீங்க கீழயே வரல அப்படின்ட்டு,
அவன் ஸ்டெப்பில் ஏறி தான் மேலே வந்து டோரை ஓப்பன் பண்ணியிருப்பான். நீங்கள் ரெஸ்ட் ரூம்லேருந்து ஸ்கர்ட்டும் ப்ளவுஸோட வெளில வரீங்க. அப்படியே பார்க்குறான். நீங்கள் சாரியை தான் எடுத்து கட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸ்லிப்லாம் குட்டி குட்டியாக எடுத்து பின் பண்ணி ஒரு இதை கட்டி முடிக்கிறீங்க. உங்களுக்கு கையே வலிச்சிருச்சு. பின்னாடி நாட் இருக்குல்லடா, அதை தான் ஒரு மாதிரி எடுத்து முடிச்சு போடுறீங்க. ரொம்பவே லோ நெக்காக வச்சுருக்காங்க. அது பார்க்கவே அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்குது. இப்போ உங்கள் ஹேரில் இருக்க டவலை கழட்டி ஒரு மாதிரி உங்கள் ஹேரை ஒரு மாதிரி தட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோ லாங்கான ஹேர் உங்களுக்கு. நல்லா தொடச்சிட்டு தான் கீழே குனிஞ்சு தான் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணுறீங்க. உங்கள் ஹேர் தரையில் அப்படியே அவ்வளோ லாங்காக இருக்குது. அந்த பேக்லேருந்து கிளிப் எடுத்துகிட்டு தான் மிரருக்கு பக்கத்தில் போய் உங்கள் ஹேரெல்லாம் ஒரு மாதிரி சரி பண்ணிவிட்டு ஒரு கிளிப்பு மாதிரி போட்டுக்கிறீங்க. இன்னமும் வெட்டாக இருக்குது. உங்கள் ஃபோன் ரிங் ஆகுது. நீங்களும் திரும்பி பார்க்குறீங்க. ஏன்னா சைடில் வச்சுருப்பீங்க. எடுக்கிறீங்க. பார்த்தா உங்கள் அம்மா தான். அட்டன் பண்ணி நீங்களும் காதில் வைக்கிறீங்க. உங்கள் அம்மா சொல்கிறாங்க, கண்ணு கலங்குது, அழுகுறீங்க. வேணாம்மா, இங்கே பாருடா அப்படின்ட்டு உங்கள் அம்மா அவ்வளோ சொல்கிறாங்க. பக்கத்தில் உங்கள் சித்தி வாங்கியும் பேசுகிறாங்க. உங்கள் கண்ணில் இருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. எல்லாத்துக்கும் சரி சரின்னு மண்டையை ஆட்டுறீங்க. உங்கள் கண்ணில் அப்படியே அழுக வருது. ஃபோனை கட் பண்ணுறீங்க. அகெயின் உங்கள் பேக்கை தான் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு தான் மிரருக்கு பக்கத்தில் வச்சுட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா நீங்கள் யூஸ் பண்ணுற திங்ஸ் இருக்குது. அதெல்லாம் எடுத்து ஒரு மாதிரி பவுடர்லாம் எடுத்து அடிச்சிட்டு கண்ணு கலங்குது. கண்ணை உங்கள் சாரியில் தொடச்சிட்டு கண்ணுக்கு மை வைக்கிறீங்க. பொட்டு எடுத்து நெத்தியில் வச்சுட்டு அகெயின் அந்த டப்பாவை பார்க்கையில் கண்ணு கலங்குது. உங்கள் கை நடுக்கத்தோட அந்த டப்பாவை எடுத்து ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அது மாதிரியே நீங்களும் அதை எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கிறீங்க. தயாங் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதெல்லாம் பார்க்குறான். நீங்கள் அந்த திங்ஸ்லாம் எடுத்து அந்த மிரர்கிட்டே வைக்கிறீங்க. ஏன்னா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பேக் இருக்குல்லடா, அது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உங்கள் திங்ஸை எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்க கபோர்டில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த பக்கட்டும் பேக் இருக்குது. அது தயாங்கோட பேக் தான். அதுவும் ஓப்பன் பண்ணுறீங்க. இதெல்லாம் தயாங் பார்க்குறான். இதில் தயாங்கோட ட்ரெஸ் இருக்குது. அதையும் எடுத்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு பக்கத்தில் வைக்கிறீங்க. இன்னொரு பேக்கை திறந்தா அவன் என்னென்ன யூஸ் பண்ணுவானோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் மிரர்கிட்ட வைக்கிறீங்க. இன்னொரு ஜிப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. அதில் நீங்களும் தயாங்கும் ஃபோட்டோ எடுத்தது உங்களுக்கு தெரியாமல் அவன் ஃபோட்டோ எடுத்திருப்பான். நீங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு. உங்களை பிடிச்சி ஒரு மாதிரி செல்ஃபியெல்லாம் எடுத்திருப்பான். அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு உங்கள் கண்ணு கலங்குது. ஏன்னா நீங்கள் தயங்க லவ் பண்ணலை. உங்கள் ஃப்ரெண்டுக்காண்டி எல்லாமே நடிச்சிருப்பீங்க. நடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. பயத்தில் எல்லாத்துக்குமே தலையை மட்டும் ஆட்டியிருப்பீங்க. மற்றபடி தயங்கிட்ட நீங்கள் லவ் யூ மனசார சொன்னதே இல்லை. எல்லாம் உங்கள் ஃப்ரெண்டுக்காண்டி பண்ணீங்க. அந்த பேக்கில் இருக்க ஃபோட்டோவை அப்படியே வச்சுட்டு மற்றத எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பேக்லாம் ஒதுக்கி விட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளில வாரீங்க. தயங்கோட பேக்கில் நீங்கள் 2 பேருமே எடுத்துருப்பீங்களோட ஃபோட்டோ. அது உங்கள் கையில் பார்த்தோன்னே அவனுக்கு அவ்வளோ வலியாயிட்டு அந்த இடத்த விட்டே கீழே போயிருப்பான். நீங்கள் தான் ஸ்டெப்பில் கீழே இறங்கி போகிறீங்க. தயாங் நடு ஹாலில் உட்காந்துருக்கான். நீங்கள் இறங்கி வர்றது நல்லாவே தெரியுது. உங்கள் கை பூரா வளையல், காலில் கொலுசு இருக்கு. பார்க்கவே செம்ம அழகாக இருக்கீங்க. ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு தான் போகிறீங்க. கிச்சனையே நல்லா சுற்றி பார்க்குறீங்க. என்னென்ன பொருள் எங்கே இருக்குது அப்படின்ட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் அங்கே ஃப்ரூட்ஸு, காய்கறி எல்லாமே இருக்குது. ஏன்னா தயங்கோட அம்மா 2 டேஸ்க்கு முன்னாடி தான் வந்து எல்லா திங்ஸும் வாங்கி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நீங்களும் குக் பண்ணுறீங்க. உங்களை திரும்பி பார்த்துருக்கவே மாட்டான். அவன் ஹாலில் தான் உட்காந்துருப்பான். நீங்கள் கிச்சனுக்கு போயிட்டீங்கன்னு நல்லாவே தெரியுது. அவனும் அந்த ஷோபாலேருந்து எழுந்திரிச்சு ஸ்டெப்பில் ஏறி அவனோட ரூமுக்கு தான் போகிறான். அந்த டேபிளில் அவங்களோட டவல் இருக்குது. அதை எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூம்குள்ளே தான் போகிறான். போய் பார்த்தா அவனுக்கு முன்னாடியே நீங்கள் கட்டியிருந்த சாரி, அப்புறம் பூவு அதெல்லாம் அங்கே தான் இருக்குது.
அவனும் ஷவர ஆன் பண்ணிட்டு, அதுக்கு கீழ ஒரு மாரி ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டு நிக்கிறான். உங்க மேல அவ்ளோ கோவம் இருக்கு. அத விட அவனுக்கு உங்க மேல அதிகமான லவ் இருக்கு. அவனும் ஃப்ரெஷ் அப் ஆகுறான். பார்த்தா அவனோட சோப்பு எதுவுமே எடுத்துட்டே வரல. உங்கது தான் இருக்கு. அத எடுத்து ஸ்மெல் பண்றான். அதில உங்களோட ஸ்மெல்லு நீங்க யூஸ் பண்றது. அத எடுத்து ஒரு மாரி ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு, டவல் எடுத்து கட்டிட்டு வந்து மிரருக்கு முன்னாடி நின்டா, அவனுடைய பர்ஃப்யூம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கீங்க திங்ஸ். அதையும் ஒரு மாரி சிரிச்சுக்கிட்டே எடுத்து போட்டுக்கிட்டு, கபோர்ட ஓப்பன் பண்ணா அவனோட ட்ரெஸ்லாம் ஒரு மாரி அடுக்கி வச்சிருக்கீங்க. அதுலேருந்து ஒரு பாக்ஸர மட்டும் எடுத்து போட்டுக்கிறான். ஒரு டீ ஷர்ட் எடுத்து போட்டுட்டு, டோர ஓப்பன் பண்ணிட்டு கீழ தான் வர்றான். கீழ வந்து கிச்சன் சைடு பார்க்குறான். பார்த்தா நீங்க குக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அவன் பைக் சாவி எடுத்துட்டு அவன் பைக் எடுத்துட்டு வெளிலவும் போறான். அங்க கேட்டுக்கிட்ட செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்ககிட்டயும் இன்ஃபார்ம் பண்றான். ஏன்னா, நீங்க வெளில எதுவும் போயிறக்கூடாதுன்ட்டு. கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவன் பைக் எடுத்துட்டு வெளில போயிருப்பான் அந்த செக்யூரிட்டி சொல்லிட்டு. நீங்க குக்லாம் பண்ணி முடிச்சுட்டீங்க. உங்களுக்கு பயமா இருக்கு கிச்சன விட்டு வெளில வரதுக்கவே. பையன் பையன் அந்த கிச்சன விட்டு வெளில வந்து பயத்தோட எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த ஹால்ல யாருமே இல்ல. டோர் லாக்ல இருக்கு. மேலே போக பயமா இருக்கு. ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு டெஸ்ட் இருக்கு. படிக்கணும், ப்ராஜெக்ட் பண்ணணும். அதனால நீங்களும் பைய நடந்து ஸ்டெப்ல தான் போய்க்கிட்டு இருக்கீங்க. ரூமுக்கு போகவே பயமா இருக்கு. எங்க தயங்க இருப்பானோ அப்படின்ட்டு. நீங்களும் அந்த ரூமுக்கு பக்கத்துல போய் நிக்கிறீங்க. ரூம்ல எந்த சவுண்டும் இல்ல. மெதுவா ஒரு மாரி ஓப்பன் பண்ணி எட்டி பார்க்குறீங்க. அந்த ரூம்ல யாருமே இல்ல. நீங்களும் உள்ள போய் உங்க பேக் எடுத்து கீழ உட்காந்து தான் நீங்க படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இருந்தாலும் அப்பப்ப டோர பார்க்குறீங்க. ஏன்னா, தயங்குது வருவானோ அப்படின்ட்டு பயந்துக்கிட்டே படிக்கிறீங்க. மாஹியோட நெனப்பு இப்ப தான் வருது. ஏன்னா, அவளுக்கும் நீங்க தான் சொல்லிக் குடுப்பீங்க. உங்க ஃபோன் அங்க தானடா இருக்கு. எந்திரிச்சு போய் ஃபோன் எடுத்து மாஹிக்கு கால் பண்ணா, அவ உங்க பேர பார்த்தோன்னே உடனே அட்டெண்ட் பண்றா பயந்துக்கிட்டு. உங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோ அப்படின்ட்டு. ஹலோ! ஏய் ஒயன் என்னடி ஆச்சு? மாஹி படிச்சிட்டியா? ஏய்! நான் என்ன பேசுறேன்? நீ என்னடி படிச்சிட்டியான்னு கேட்குற? தயங் இல்லையாடி? இல்ல. வீட்ல யாருமே இல்ல. அப்படின்ட்டு நீங்க இங்க வந்தது, நடந்தது எல்லாம் சொல்றீங்க. அப்புறம் உங்க அம்மா சொன்னது, உங்க சித்தி சொன்னது, உங்க ரிலேட்டிவ்லாம் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க பேசியிருப்பீங்க. அதெல்லாம் உங்க மாகிட்ட சொல்றீங்க. என்ன இப்படி சொன்னாங்களாடி? ம். ஆமா மாகி. ஆனா எனக்கு முடியலடி. பயமா இருக்கு. அப்படின்ட்டு அழுதுகிட்டே பேசுறீங்க. அவளும் உங்கள சமாதானம் பண்ணிட்டு, அவளுக்கும் சொல்லிக் குடுக்குறீங்க. ப்ராஜெக்ட் பத்திலாம் சொல்லிக் குடுக்குறீங்க. நீங்களும் பண்றீங்க. இப்படியே டைம் ஆகுது. அவளுக்கும் சொல்லிக் குடுத்து முடிச்சுட்டு, நீங்களும் எல்லாமே கம்ப்ளீட் பண்றீங்க. கொஞ்ச நேரம் வரைக்கும் பேசுறீங்க. அவளும் கொஞ்ச நேரத்துல கால கட் பண்ணிடுறா. உங்க பேக்லலாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு, சும்மா உட்காந்துருக்கீங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு ரிங் வருது ஃபோன்லேருந்து. நீங்களும் பார்த்தா, இது புது நம்பரா இருக்கு. அட்டெண்ட் பண்ணவே பயமா இருக்கு. நீங்களும் பயத்தோட அட்டெண்ட் பண்றீங்க. ஹலோ ஒயன்? யாரு? நான் தான்டா. தயங்கோட அம்மாடா. உன் அத்தை பேசுறேன். அ சொல்லுங்க அத்த. ஐயய்யோ! எதுக்குடா அழுகுற? இல்ல. என்ன வந்து கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு இங்க இருக்க பயமா இருக்கு. அப்படின்ட்டு அவங்கட்ட அழுகுறீங்க. அவங்களும் உங்கள சமாதானப்படுத்திட்டு, தயங் எங்கன்னு கேட்குறாங்க. தெரியலைன்றீங்க. பயப்படாதடா நான் தயங் கால் பண்ணிட்டு உன்ன வந்து பார்க்க சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, இல்ல வேணாம் அப்படின்றீங்க அவர. ஒத்தையா கூட இருந்துரலாம். ஆனா தயங் இருந்தா உங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்ட்டு வேணான்றீங்க. அவங்களும் உங்கட்ட பேசிட்டு சாப்பிட்டியாடான்னு கேட்குறாங்க. இல்ல குக் பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்றீங்க. அவன் வர லேட் ஆனாலும் பரவால்ல. நீ போய் சாப்பிட்ற அப்படின்றாங்க. இல்ல எனக்கு பசிக்கல. இங்க பாரு ஒயன் சாப்பிட்டு போ அப்படின்றாங்க. நீங்களும் சரி அத்த அப்படின்ட்டு அவங்கட்ட சொல்றீங்க. ஆனா இருந்தாலும் உங்கட்ட பேசிக்கிட்டே நீ கீழ இறங்கி போ அப்படின்றாங்க. நீங்களும் இறங்கி போறீங்க. இறங்கி போயிட்டு, பிளேட் எடுத்து சாப்பாடு போடு. இல்ல சாப்பாடு போடுறேன் அப்படின்றாங்க. நீங்களும் போட்டுட்டு, உட்காந்து சாப்பிடு. வேணாம் சாப்பிடுவோம் அப்படின்றாங்க. நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, ம் சாப்பிட்டேன். உங்க அத்தை தான் டைம பார்க்குறாங்க. மணி 8 ஆச்சு. ஒயன் நீ போய் படுத்துக்கடா. தயங் வருவான் பயப்படாத அப்படின்றாங்க.
இல்லைன்றீங்க. "நீ போடா போய் படுத்துக்க" அப்படின்றாங்க. நீங்களும் கால கட் பண்ணிட்டு பயத்தோடவே ரூம்ல போய் அந்த பெட்ட பார்க்கையிலே ரொம்பவே பயமா இருக்கு. நீங்களும் ஒரு கார்னர்ல போய் படுத்துக்கிறீங்க. இப்படி டைம் ஆகுது. கரெக்ட்டா 9 மணிக்கு தயங்க உள்ள வர்றான். ஹால்ல பார்த்தா நீங்க இல்ல. கிச்சன்ல போய் பார்க்குறான். இல்ல. டைனிங் டேபிள்ல மட்டும் ஃபுட்லாம் இருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்தா, பாதி சாப்பாடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்ப புரியுது அவனுக்கு, நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்ட்டு. அவன் டங்க ஒரு மாரி வெளியில விட்டு லிப்ஸ கடிச்சுட்டு, மேல தான் பார்க்குறான். அவனுக்கு புரிஞ்சிருச்சு. நீங்க சாப்பிட்டு தூங்கிட்டீங்க அப்படின்ட்டு. அவனும் ஃபுட்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு மேல தான் வர்றான். டோர் ஓப்பன் பண்ணா லைட் ஆன்ல இருக்கு. பார்த்தா நீங்க ஒரு கார்னர்ல படுத்திருக்கீங்க. உங்களயே பார்க்குறான். பார்த்தா நீங்க நெக்ல எந்த செயினுமே போடல. அந்த டேபிள்ல எடுத்து வச்சிருக்கீங்க. அவன் கட்டின தாலி மட்டும் தான் தொங்குது. உங்களையே டாப் டூ பாட்டம் பார்க்குறான். அந்த சேரீல செம்ம அழகா இருக்கீங்க. நீங்க சைடா படுத்திருக்கீங்களடா. உங்க ஹிப்பு நல்லா தெரியுது. உங்க 2 ஹேண்டையும் ஒரு மாரி குன்னி வச்சு படுத்திருக்கீங்களடா. உங்க சாரீலாம் லைட்டா விலகி, அவன் கட்டின தாலி உங்க செஸ்ட்ல தொங்குது. அது அவ்வளோ அழகா தெரியுது. உங்க ஃபேஸ பார்க்குறான். உங்க ஃபேஸ்ல அழகா சுருண்டு முடி, நெத்தியில குங்குமம், உங்க நோஸு, உங்க லிப்ஸு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்குறான். "ஏய் எந்திரிடி, ஏய் அயன் எந்திரிடி" அப்படின்ட்டு உங்கள ஷோல்டரில் ஒரு மாதிரி அடிக்கிறான். பயத்தில் அலறி எந்திரிச்சு உட்கார்றீங்க. ஓ, பயமா இருக்கா? என்னங்க, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. ஏய் பயப்படாத பயப்படாத. இன்னும் நான் எதுவுமே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள பயப்படுது அப்படி. இப்போ நீ என்ன பண்ணுறேன்னா, இங்கே இருக்குல்ல இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நீ போட்டுக்கிட்டு கிச்சனுக்கு போய் நல்லா பால் சூடு பண்ணி, நீ எப்படி அன்னைக்கு செம்பில் கொண்டு வந்தியோ அது மாதிரி கொண்டு வர. இல்ல, கொண்டுட்டு வர்ற. ஓ, எடுத்து எல்லாம் போடு. வேணாங்க. என்னடி உனக்கு தெரியல? உனக்கும் எனக்கும் என்னன்னு தெரியும்ல? ம், ஓ. உங்கள் கையை பிடிச்சி அந்த மிரருக்கு முன்னாடி சேர் இருக்கும்டா, அதில் உட்கார வைக்கிறான். ம், இதெல்லாம் எல்லாம் எடுத்து போடு அப்படின்ட்டு அவன் பெட்டில் உட்கார்றான். நீங்களும் பயத்தோட அவனை ஒரு மாதிரி டிஎஸோட பார்க்குறீங்க. அவனும் ஒரு மாதிரி முறைச்சி உங்களை சொல்கிறான். பயத்தோட எல்லாத்தையும் எடுத்து மாட்டுறீங்க. உங்களால் அந்த ஊக்கம் மாட்ட முடியல. தயங்கவே எந்திரிச்சு வந்து உங்களுக்கு ஒன்று ஒன்றா எடுத்து மாட்டி விட்றான். ம், ஓகே, போ, கீழே போய் நல்லா பால் சூடு பண்ணி கொண்டுட்டு வா. இல்ல, போடி அப்படின்ட்டு பல்ல கடிக்கிறான். நீங்களும் கீழே தான் அழுதுகிட்டே போய் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பால் காய வைக்கிறீங்க. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கை கால்லாம் ரொம்பவே ஷிவர் ஆகுது. பால் காஞ்சிக்கிட்டு இருக்கு. உங்கள் அம்மா சொன்னதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. உங்கள் அம்மா உங்கள்கிட்ட கால் பேசியிருப்பாங்கல்லடா. என்ன பேசியிருப்பாங்கன்னா, இங்கே பாருடா ஓயன், நாங்களாம் பார்த்து உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம். ஆனால் நீ பண்ண தப்பில்ல உன் வாழ்க்கையே உனக்கு மாறி போச்சு. இப்போ அந்த வாழ்க்கையே உன்னை தேடி வந்திருக்குடா. இனிமேல் அவர் தான் உன் புருஷன். இதுக்கப்புறம் அவர் தான் உனக்கு எல்லாமே. அவரை உன் ஃப்ரெண்டோட மானத்தை காப்பாற்றுறதுக்காண்டி அவரை லவ் பண்ண மாதிரி நடிச்சடா. ஆனால் இப்போ உன் வாழ்க்கைக்காண்டி அவரை லவ் பண்ணுடா. அவரை உன் ஹஸ்பண்டாக ஏற்றுக்க. உன்னை எவ்வளோ லவ் பண்ணியிருந்தா உன் கூட அந்த மாதிரி இருந்திருப்பாரு. நீ தான் வேணும்ன்ட்டு உனக்காண்டி என்னென்னலாம் பண்ணியிருக்காரு ஓயன். ப்ளீஸ்டா, அம்மா சொல்கிறத ஏற்றுக்கடா. அப்பா எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் என்கிட்ட சொன்னாருடா அப்படின்ட்டு உங்கள் சித்தியும் உங்களுக்கு அவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நீ அவர் கூட தான் இருக்கணும். அவரு கூட தான் நீ அன்றைக்கி நைட்டும் இருந்த. நாங்களாம் கூட கால் பண்ணி அர்ஜென்ட் கொடுப்போம். அப்போ கூட நீ பேசினதில்ல. 2 நாள் தானே அவரை பார்த்துருக்க. ஆனால் தயங்க காலேஜிலேருந்து பார்த்துருக்க. அவரு கூட பேசியிருக்க. அவரை பற்றி உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்படி இப்படின்ட்டு நிறையா இது சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பீங்க. இருந்தாலும் உங்களை கன்வின்ஸ் பண்ணி இதுக்கு எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களையும் சரிம்மான்னு சொல்ல வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி உங்கள் மைண்டுக்குள்ளே வந்து உங்கள் கண்ணில் டீயர்ஸ் வருது. பால் பொங்கி அது வாட்டில் கேஸில் லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பால் பொங்கி கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு. அகெயின் பற்ற வச்சு கொதிக்க வச்சு தான் ஜீனியெல்லாம் போட்டு சொன்ன மாதிரியே
சம்பளம் ஊற்றி நீங்கள் அன்னைக்கு எப்படி கொண்டு போனீங்களோ அது மாதிரி கிளாஸ் எல்லாம் ஒரு மாதிரி கவுத்து பயத்தோட ஸ்டெப்பில் ஏறி மெதுவாக கை நடுக்கத்தோட மேலே கொண்டு போகிறீங்க. உங்களோட கொலுசு சவுண்டு ஒரு மாதிரி தயாங்க்கு நல்லாவே கேட்குது. பயமாக இருக்குது. உள்ளே போக டோருக்கு வெளியிலவே நிற்கிறீங்க. உங்கள் கொலுசு சவுண்டு டோர் வரைக்கும் கேட்டிருக்கும். அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிது. தயாங்க்கு நல்லா புரியுது உள்ளே வராமல் வெளியிலே நிற்கிறீங்கன்ட்டு. ஒரு சவுண்டு தான் கொடுக்குறான். பயத்தில் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரீங்க. லாக் பண்ண யாரு? அப்பா வரானா? லாக் பண்ணிட்டு உள்ள வாடி. நீங்களும் பயத்தோட டோரை லாக் பண்ணிட்டு திரும்பினா தயாங் ஷர்ட்லாம் கழட்டிட்டு பாக்ஸரோட பெட்டில் படுத்துட்ருக்கான். பயத்தில் கீழே அவங்க ஹெட்டை டவுன் பண்ணிக்கிட்டீங்க. என்னடி இதுக்கே எப்படின்னா என்ன எவ்வளவோ பாப்படி அப்படின்ட்டு தான் அப்படியே உங்களே பார்த்துக்கிட்டே இருக்கான். அண்ணாடி அங்கவே நிற்கிறா. ஃபுல்லாக வாடி. ஒரு மாதிரி அழுக வருது. என்கிட்ட போய் நிற்கிறீங்க. அவங்களே பார்க்குறான். உங்கள் கண்ணு பூரா டிஎஸ். என்னடி அழுதா விட்டுருவனா? ஆஹா இன்னைக்கு உன்னை முழுசாக பார்க்கணுண்டி. அன்னைக்கு ஏதோ உன்னை முடிக்கணும்ட்டு ஒரு கோவத்தோடு உன்னை முடித்தேன். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. உங்கள் கையிலேருந்து பால் வாங்குறான். சுடுது. என்னடி எல்லாம் காய வச்சுட்டியோ அப்படின்ட்டு அந்த கிளாஸ்லாம் ஒரு மாதிரி தூக்கி கீழே போடுறான். டம்முன்னு சவுண்டு கேட்குது. அதுவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. லைட்டாக குடித்தா நல்லா தாண்டி இருக்குது. சுடுது. பட் சூட்டோடு குடித்தா தான் எல்லாத்தையும் முடிக்க முடியும் அப்படின்ட்டு அவ்வளோ சூடாக இருக்குது. அதவும் குடிக்கிறான். குடிச்சிட்டு தூக்கி எறிகிறான். வாலில் பட்டு கீழே டம்முன்னு விழுகுது. உங்கள் கையெடுத்து காதை பொத்திக்கிறீங்க. அச்சோ பயந்துட்டியா? நீங்கள் காதை பொத்திருப்பீங்களடா. அவன் பக்கத்தில் வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறான். அவன் மேலேயே வந்து விழுகுறீங்க. அவன் மேலேருந்து எந்திரிக்கலான்னு பார்க்குறீங்க. அவன் அவங்கள விடாமல் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணுறான். என்னடி எந்திரிக்கிறேன் ப்ளீஸ் வேணாம் என்னை விட்டுருங்க வேணாம். அழுகுறீங்க. அவங்கள ரொட்டேட் பண்ணி பெட்டில் போட்டு அப்படி கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவன் ஷோல்டர் பிடிச்சி தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க, அழுகுறீங்க. கையை பிடிச்சி லாக் பண்ணி அப்படி கிஸ் பண்ணுறான். அவனோட கையோட லாக் பண்ணியிருக்கான்லடா அந்த பெட்ஷீட்டே அவ்வளோ க்ரிப்பாக அவங்க கையை அமுக்கி ஒரு மாதிரி பிடிச்சிருக்கான். உங்களால் மூச்சே போக முடியல. அந்தளவுக்கு கிஸ் பண்ணிட்டு அப்படி ப்ரீத் பண்ணிவிட்டு உங்கள் லிப்ஸ்லேருந்து அவன் லிப்ஸ் எடுத்து உங்களை பார்க்குறான். மூச்சு அப்படி வாங்குறீங்க, அப்படி அழுகுறீங்க. ஒரு மாதிரி வேணாங்க என்னால் முடியல, மூச்சு வாங்குது, எனக்கு பயமாக இருக்கு, வேணாம். அழுகுறீங்க. உங்களுக்கு வலிக்குது. தயங்க பார்த்து வேணான்றீங்க. ஆனால் தயங்க கண்டுக்காமல் உங்கள் நெக்கை ஒரு மாதிரி சக் பண்ணி கிஸ் பண்ணி பைட் பண்ணுறான். அப்படியே இருக்கான். அதுக்கடுத்து அவன் மூவ் பண்ணவே இல்லை. அவனோட லிப்ஸ் எடுத்துட்டு உங்களை பார்க்குறான். கண் டிஎஸோட அவனை பார்க்குறீங்க. என்னடி பண்ணையில் மட்டும்தான் அவனுக்கு ரொம்ப பலிக்குதா? இந்த அர்ஜுன் கூட நிறையா தடவை பண்ணியிருப்பேன்ல, சொல்லுடி. அன்னைக்கு நான் தான் உன்னை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அர்ஜுன் கூட நல்லா இருந்திருப்பேன்ல, தான் என் கூட இருக்கிறதுக்கா உனக்கு பிடிக்கலடி? சொல்லுடி. அவன் கூட நல்லா இருந்தேல்ல, அப்போ என் கூட மட்டும் ஏண்டி கத்துற? ஓ இப்போ தான் தெரியுது. என்ன போலி அதோட லவ் பண்ண அவனை கல்யாணம் பண்ணதுக்கு 1 வீக்குன்னு இருக்கலன்னு என்ன லவ் பண்ண மாதிரி ஆட் பண்ணல. அதான் எப்படி அவன் கூட அன்னைக்கு அப்படி இருந்துட்டோம். 1 வாரமா அவன் கூட எப்படி படுத்தான், நீயும் எப்படி எனக்கும் நல்லா கோஆப்ரேட் பண்ணியோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசுகிறான். அமைதியாக கண் டிஎஸோட நீங்கள் பார்க்குறீங்க. தயங்கவே பார்க்குறீங்க. அவங்க கண்ணிலேருந்து கண்ணை தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கு. நான் பண்ணல மட்டும் உனக்கு அருவருப்பாகவும் அசிங்கமாகவும் என்னை பிடிக்கலன்றல, உன் கூட இருக்கவே எனக்கு தாண்டி அருவருப்பாக இருக்கு. அவன் மேலேருந்து எந்திரிச்சிட்றான். அவன் எந்திரிச்ச செகண்டே
பெட்ஷீட் எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணிக்கிறீங்க. எந்திரிச்சு கீழே போய் ட்ரெஸ் எல்லாம் உங்கள் இதெல்லாம் எடுக்கிறீங்க. திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் ஸ்கர்ட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. செம்ம கோவம் வந்து உங்களை பிடிச்சி இழுத்து பல்லாருன்னு அரைஞ்சு உங்களை பெட்டில் அகைன் தூக்கி போட்டு அவனோட பாக்ஸர்லாம் கழட்டிட்டு ஸ்ட்ரைட்டாக உங்களுக்குள்ள தான் விட்டான். செம்ம பெயின், செம்ம கத்துறீங்க, வலிக்குது வலிக்குதுன்ட்டு. அவனும் உங்களை பார்த்துட்டு தான் பண்ணுறான். செம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணுறான். அவனால் சுத்தமாக முடியலை. உங்கள் ஹெட்டெல்லாம் அங்கிட்டும் அங்கிட்டும் சாய்க்கிறீங்க. கையை போட்டு தயங்க அடித்தாலும் உங்கள் கையை லாக் பண்ணிட்டு செம்மையாக கிஸ் பண்ணிட்டே உங்கள் கூட மூவ் பண்ணுறான். மார்னிங் வரைக்கும் உங்கள் கூட தான் இருக்கான். அவனுக்கும் இப்போ தான் ரொம்பவே டயர்டாகி உங்கள் மேலே படுக்கிறான். நீங்கள் ஆல்ரெடி ஃபெயின்ட்டே ஆயிட்டீங்க. உங்கள் ஃபோனும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. டைம் 10 o'clock ஆயிடுச்சு, 12 o'clock ஆகுது, 3 o'clock, 5 o'clock வரைக்கும் ஆயிடுச்சு. 2 பேருமே எந்திரிக்கவே இல்லை. இன்னைக்கு காலேஜுக்கு போகவே இல்லை. 6:30க்கு தான் தயாங் ஐஸவே ஓப்பன் பண்ணுறான். உங்கள் ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி முடி. உங்கள் கையை தான் லாக் பண்ணியிருப்பான். அவன் உங்கள் உங்கள் முடியெல்லாம் பூவால் நிறைஞ்சு போயிருக்கீங்க. ஏன்னா நீங்களும் அவனும் நேக்டாக தானடா இருக்கீங்க. உங்கள் மேலே பூரா அப்படி பூவு ஒரு மாதிரி ஒட்டி அவன் மேலேயும் அப்படி தான் இருக்குது. உங்கள் ஃபேஸை பார்க்குறான். அவ்வளோ டயர்டாக ஹேர்லாம் கிளஞ்சி பொட்டெல்லாம் இழுக்கி அவ்வளோ லிப்ஸ்லாம் ஒரு மாதிரி பைட் பண்ணி வச்சுருக்கான். அவங்க மேலேருந்து எந்திரிக்கிறான். அவனை பார்த்தா அவனோட உடம்பு, அவனோட செஸ்ட்டு எல்லாம் அவங்க பொட்டு தான் ஒரு மாதிரி இழுக்கி இருக்கு. உங்களே பார்த்தா உங்கள் உடம்பு பூரா அங்கங்கே இக்கியமாக இருக்குதான். அவனை பார்த்தா இன்னமும் உங்களுக்குள்ளே தான் இருக்குது. இப்போவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். உங்களுக்கு பெயினாக இருக்குது. ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்கள் கூட அக்கேன்னு இருக்கான். வலிக்குது. தயங்கவே பார்க்குறீங்க. அவனும் உங்களுக்குள்ளே தான் பார்த்துக்கிட்டே உங்கள் கூட அகெயின் மூவ் பண்ணுறான். பெயினாக இருக்குன்ட்டு உங்கள் லிப்ஸை லைட்டாக அசைக்கிறீங்க. அவங்களால முடியலை. அவன் பண்ணுறான் அப்படின்ட்டு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அவங்களோட கை அங்கங்கே உங்கள் பாடியை தான் ரப் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்குள்ளே அகெயின் முடிச்சுட்டு உங்கள் மேலேருந்து எந்திரிச்சிட்டு ரெஸ்ட் ரூமில் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கீழே தான் போகிறான். நீங்கள் அகெயின் தூங்குறீங்க. உங்கள் மேலே பெட்ஷீட் கூட போடலை. கீழே தயாங்க போய் தான் குக் பண்ணுறான். குக் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தான் பிளேட்டில் எடுத்துகிட்டு வர்றான். வந்து பார்த்தா அப்படியே படுத்துருக்கீங்க. உங்கள் பாட்டில் பார்த்தா லைட்டாக ப்ளீடாக இருக்குது. ஃபுட்டெலாம் எடுத்து வச்சுட்டு உங்களை தான் தூக்குறான். பாடி அவ்வளோ பெயினாக இருக்குது. உங்களே ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறான். நீங்கள் அப்படியே அமைதியாக தயங்கவே பார்க்குறீங்க. எதுவுமே பேசலை. உங்களையும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவலை மட்டும் கட்டிட்டு உங்களை பெட்டில் அகைன் படுக்க வைக்கிறான். நீங்கள் எதுவுமே பேசலை. வாயை கூட திறக்க முடியல. நான் அவ்வளோ டயர்ட். இந்தா சாப்பிட்றேன். தயங்கவே பார்க்குறீங்க. என்னடி உன்னை சாப்பாடு செஞ்சு கொடுக்குறேன்ட்டு, என்னடி உனக்கு ஃபுட்லாம் சமைச்சு கொடுக்குறேன்ட்டு என்னமோ உன் மேலே லவ் பண்ணுறேன்னு நினச்சிக்காத. பண்ணுற பண்ணுக்கு உனக்கு தம்பு வேணும்ல, அதான் உனக்காண்டி ஃபுட்லாம் சமைச்சு கொடுத்தா நான் பண்ணுறதுக்கு உயிரோடவாது இருக்கணும்ல அப்படின்னு தான் உங்களுக்கும் ஃபுட் கொடுக்குறான். உங்களால் அதை வாங்கி கூட சாப்பிட முடியலை. அவனே ஃபீட்லாம் பண்ணுறான். எதுவுமே சொல்லாமல் நீங்களும் சாப்பிட்றீங்க. தண்ணி கொடுக்குறான், குடிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்தில் அவன் சூழ்நிலே ஒரு மாதிரி சாஞ்சு தூங்குறீங்க. ரொம்பவே டயர்டாக இருக்குது. உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்களை பெட்டில் படுக்க வச்சுட்டு தான் பெட்ஷீட்டை மட்டும் கவர் பண்ணுறான். என்னமோ நீங்கள் டவல் மட்டும்தான் வேர் பண்ணியிருக்கீங்க. அவன் ட்ரெஸ்லாம் போட்டுள்ள அவங்களே பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பால்கனியில் போய் அழுகுறான். அவனால் ஏற்றுக்கவே முடியலை. அவனை ஏமாற்றிட்டீங்க அப்படின்ட்டு. உங்களை எவ்வளவுக்கு வெறுக்கிறானோ அவ்வளவுக்கு லவ் பண்ணுறான். உங்களை ரொம்பவே பிடிக்கும் அவனுக்கு. இருந்தாலும் அவனுக்கு கண்ணு முன்னாடி வர்றது நீங்கள் பண்ணது தான். அகெயின் திரும்பி வர்றான். அவன் ஃபோன் எடுத்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா கால் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். எடுத்தோன்னே உங்களை தான் கேட்குறாங்க. தூங்குறாமா? டைம் என்னடா இப்போயே தூங்குறான்? இல்லைம்மா நான் இன்னைக்கு காலேஜ் போகல, 2 பேருமே ரெஸ்ட் எடுத்தோம்.
எங்களோட அம்மாவுக்கு புரிஞ்சிருச்சு தங்க என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ட்டு. டேய் அவளுக்கு அம்மா அது ஒன்றும் இல்லை, நல்லா சாப்பிட்டு தூங்குறா. பத்திரமா பார்த்துக்கடா, அவன் மேலே இருக்க கோவத்தை காட்டிடாதடா அப்படின்ட்டு தயங்கோட அம்மாவும் சொல்லிட்டு காலை வச்சிடுறாங்க. அவங்களோட ஃபோன் அடிக்குது. மாஹி தான் எடுக்கிறான். தயங்கம் அட்டன் பண்ணிட்டு ஹலோ சீனியர் ஒயன் இருக்காளா? பொண்ணாடியா? நல்லா தூங்குறா. இல்லை காலேஜுக்கு இன்னைக்கு வரல. ஓ அப்படியா, உனக்கு தெரியாதா மாஹி? எனக்கும் என் பொண்டாட்டி ஒயன், அதாவது உன் ஃப்ரெண்ட், நேத்தான் கல்யாணம் ஆச்சு. உடனே எப்படி காலேஜுக்குலாம் வர முடியும்? ஒரு புருஷன் பொண்டாட்டி காலேஜுக்கு வரலன்னா உனக்கே தெரிய வேணாமா மாஹி, அவங்களுக்குள்ள என்னெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு புரிஞ்சுக்குவா. நாளைக்கு அதை வர ட்ரை பண்ணுவா அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் காலை கட் பண்ணிடுறான். கூட வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அந்த பெட்ஷீட்டுக்குள்ள பட் டவலை ரிமூவ் பண்ணிட்டு அவளை ஹக் பண்ணி படுத்துக்கிறான். உங்களுக்கு ஃபீல் ஆகுது அவள் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு. உங்களால் முடியலை, தூங்குறீங்க, மார்னிங் உங்க கூட இருக்கிறான், செம்ம பெயினாக இருக்குது. ஓகேடா, இது இப்படியே முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் பார்க்கலாம்.